குப்பைக்காக தோண்டிய பள்ளங்களில் முதுமக்கள் தாழிகள். கடையத்தில் பெரும் பரபரப்பு. குப்பைக்காக தோண்டிய பள்ளங்களில் முதுமக்கள் தாழிகள். கடையத்தில் பெரும் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் கடையம் ஜம்பு நதியை ஒட்டி தெற்கு கடையம் பஞ்சாயத்துக்கு சொந்தமான குப்பை சேமிப்பு கிடங்கில் குப்பைகளை கொட்டுவதற்காக தோண்டப்பட்ட ராட்சத பள்ளங்களை தோண்டிய போது முதுமக்கள் தாழிகள், பழங்கால ஓடுகள், சாமி சிலைகள் கிடைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த விஷயத்தை வேண்டுமென்றே தொல்லியல் துறைக்கு தெரியாமல் மறைக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு ஒன்று எழுந்துள்ளது. தொல்லியல் துறை இந்த இடத்தில் முறையான ஆய்வு மேற்கொண்டால் கீழடியை போன்றே பழங்கால தமிழர்களின் வரலாறு வெளிப்படும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கடையத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஜம்பு நதியும் ராம நதியும் இராமாயண புராணத்துடன் தொடர்புடையதாக குறிப்புகள் உள்ளன. பழங்காலத்தில் பல போர்கள் நிகழ்ந்த பகுதியாகவும், முற்காலத்தில் விக்கிரம பாண்டிய நல்லூர் என்றழைக்கப்பட்ட கடையம் பகுதியில் ஆற்றங்கரை தொல்குடி நாகரீகம் இருந்ததாகவும் பலதரப்பட்ட தகவல்கள் உள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பாண்டிய கோவை என்ற நூலில் கூட கடையம் குறிக்கப்பட்டுள்ளது. அந்நூல் இந்த ஊரை கடையல் என்று குறிப்பிடுகிறது. கடையம் என்ற ஊரை சேரர்களும் பாண்டியர்களும் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். சுந்தர பாண்டியனின் ஆட்சி கல்வெட்டில் இவ்வூரை கோனாடு விக்கிரபாண்டிய நல்லூர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜடாவர்மன் ஸ்ரீவல்லபனின் 18ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டும் கடையத்தை குறிப்பிடுவதால் இவ்வூரில் பழங்கால நாகரீகம் இருந்தது உறுதியாகிறது. தற்போது தோண்டப்பட்ட குழி அருகில் பழமையான ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரம் தீப்பிடித்து எரிந்து பல ஆண்டுகள் ஆகிறது. அந்த ஆலமரத்தின் அடியில் இருந்த நாகர் சிலை தற்போது உள்ளது. ஆற்றில் குளித்துவிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு நாகர் சிலையை மக்கள் வழிபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே இப்படிப்பட்ட இடத்தில் கீழடியை தாண்டிய பொக்கிஷங்கள் கடையத்தில் நிறையவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்பது சமூக மற்றும் வரலாற்று ஆர்வலர்களின் கருத்து. என்னுடைய பேர் ஜான் பீட்டர். மனைவாழ்வு இயக்கத்தின் தலைவராக இருக்கிறேன். இந்த கடையம் பகுதி தான் எங்களுடைய சொந்த ஊர். பார்த்திங்கன்னா இந்த நிற்கக்கூடிய இடம் வந்து தெற்கு கடையம் பஞ்சாயத்துக்கு குப்பை கொட்டும் இடமாக இந்த ஆற்றங்கரை பக்கத்தில் ஏற்கனவே ஒரே கிணறு இருக்கிறது, ஒரு ஆறு இருக்கிறது, விவசாய நிலங்கள் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த இடத்தை குப்பை கொட்டும் இடமாக பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்தில் வந்து மண்புழு தயாரிப்பு தொட்டிகள் அமைப்பதற்காக பள்ளங்களை, ஒரு ராட்சச பள்ளங்களை தோண்டி இருக்கிறார்கள். இந்த பள்ளத்தில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவங்க தோண்டியிருக்காங்க, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாழிகளும் பண்டைய கால நாகரிகத்தின் அடையாளங்களும் நிறைய காணப்படுகின்றன. திடீர்னு தான் வந்து பார்க்குறப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்போ குப்பையை கொட்டியிருந்தாலோ இல்லைன்னா வேறு கட்டுமானங்களை செஞ்சுருந்தாலும் மறைஞ்சு போயிருக்கும். அந்த முதுமக்கள் தாழியை எடுத்து ஆராய்ச்சி பயணம் பண்ணி, ஏன்னா இந்த கடையம் என்ற ஊர் வந்து சங்க காலத்திலே போர்க்களமாக இருந்த ஊர். பாண்டிய மன்னர்களும் சேர மன்னர்களும் ஆண்ட ஊர். இது வந்து சங்க காலத்தில் வந்து விக்கிரம பாண்டிய நல்லூர் அப்படின்று அழைக்கப்பட்டு வந்தது. கடையல்குடி, திருப்பி கடையல் அப்படின்ற பெயர்கள்லையும் இந்த ஊர் வந்து பல புராண பாடல்களையும் இலக்கிய பாடல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஊரை வந்து முழுமையாக ஆராய்ச்சி செய்கிற பட்சத்தில் கீழடி மாதிரி ஒரு நாகரிகத்தை இங்கே கண்டுபிடிக்க முடியும்,
தமிழர்களின் நாகரிகத்தை கண்டுபிடிக்க முடியும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. இது ஆற்றங்கரை பக்கத்தில் தான் இந்த இடம் அமைந்திருக்கிறது. ஸோ தமிழர்கள் ஆற்றங்கரை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாகரிகத்தை அமைத்தார்கள் என்பது அனைவருக்கும் இப்போ அந்த கீழடி மூலமாக தெரிந்த உண்மை, ஆதிச்சநல்லூர் மூலமாக தெரிந்த உண்மை. அதே போன்ற ஒரு நாகரிகம் இங்கு இருந்து அழிந்துபட்டிருக்கிறது என்பது இந்த முதுமக்கள் தாழிகள் மூலமாக உலகத்துக்கு தெரிய வரும். இந்த முதுமக்கள் தாழி பார்த்திங்கன்னா அந்த தமிழர்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அணிகலன்கள் எல்லாத்தையுமே எதையுமே எடுக்க மாட்டாங்க. அதோடு சேர்த்து வச்சு தான் அந்த தாழிகளை வந்து மண்ணில் புதைப்பார்கள். அப்படி பார்த்திங்கன்னா இதில் நிறைய பொக்கிஷங்கள் இருந்ததற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அது அந்த காலத்தில் வந்து மதிப்பு இல்லாத பொருட்களாக இருக்கலாம். ஆன்டிக் என்ற அடிப்படையில் இப்போ அது மிகுந்த விலை உயர்ந்த பொருட்களாக அது கருதக்கூடியது. இந்த முழுமையான இந்த பொக்கிஷங்களை கண்டறிந்து அதற்குண்டான மதிப்பை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்று எங்கள் கடையம் வாழ் மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் கஜேந்திரன். கடையத்தில் சமூக ஆர்வலராக செயல்பட்டுருக்கோம். இந்த காலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஜம்பு நதி, ராமநதி அந்த நதி கரையோரத்தில் இன்றைக்கு ஒரு சில 3 பள்ளங்கள் தோண்டியிருந்தாங்க. அது என்ன பள்ளங்கள் தோண்டியிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் அதை கிட்ட போய் பார்த்தோம். நாங்கள் அண்ணன் 2-3 பேர் போய் பார்த்தோம். பார்க்கும்போது அதனுடைய சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியப்பட்டிருந்தது. முதுமக்கள் தாழி இருக்கிறது மாதிரி எங்களுக்கு தெரியப்பட்டவொடனே அதை சுற்றி நாங்கள் பார்த்தோம். அது உண்மையிலேயே முதுமக்கள் தாழி தான். அதில் சாமி சிலையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு 4 அடியில் தோன்றினதுக்கு அப்புறமே இந்த மாதிரியான விஷயங்கள் கிடச்சிருக்கு. இந்த கடையத்தில் வந்து கடைசி காலத்தில் பாண்டியர்கள் இங்கே தான் தஞ்சம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அதனால் இப்போ தொல்லியல்துறை வந்து இப்போ இருக்கிற இந்த விஷயத்தை வச்சு, இந்த கடையத்தை மையமாக வச்சு இங்கே நிறைய பொக்கிஷங்கள் இருக்குதுன்னு பழைய புராண கதையில் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்கிற போது இங்கே ஒரு பெரிய விஷயங்கள் தமிழரோட நாகரிகம் இங்கே கண்டுபிடிக்கலாங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் தொல்லியல்துறை இந்த இடத்த கொஞ்சம் உடனே ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கிற வரலாறு இங்கேயும் தோன்றினதாக இருக்குங்கிறது எங்களோட நினைப்பாக இருக்குது. அதனால் தொழில்துறை உடனே கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இதை ஆய்வுக்கு உட்படுத்தணுங்க மாதிரி கேட்டுக்கிறோம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம்.